நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு பரீட்சை லீவு வந்து நடந்துட்டுருக்கு மே மந்த்து. அடுத்தது வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் கவுன்சிலிங் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன படிப்பை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு சில பேர் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ஒரு சில பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படி கன்ஃபியூஷனில் இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் ரொம்ப தெளிவாக இருக்கவங்களும் சரி, நான் சொல்கிற படிப்பெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஃப்யூச்சரில் வெளிநாடு போகணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 100K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நான் 3000 வீடியோஸ்க்கு மேலே போட்டாச்சு. ஆனால் நமக்கு இன்னுமே 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடியல. அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. யாராவது ஃப்யூச்சரில் வந்து என்ன படிப்பை சூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஷனில் இருந்தாலோ, இல்லை 12th முடிச்சிட்டோ, இல்லை 10th முடிச்சிட்டோ வெயிட்டிங்கில் இருந்தாலோ தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன படிப்பு அப்படின்றத சொல்லிடுறேன். முக்கியமான 5 படிப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில், இப்போ சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த படிப்பெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடு போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா எதுக்காக முடிவு பண்ணுவீங்க? பணத்துக்காக தான். நல்ல ஐடியா தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்தியாவில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஃபாரின் போனால் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அது நீங்கள் எப்படி போகணும், யாரை நீங்கள் எந்த ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏஜெண்ட் இல்லாமல் போகிறீங்களா, இது எல்லாமே தான் வந்துட்டு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் உங்கள் லைஃப்பில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து முடிவெடுங்க. ஓகேங்களா? வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போதைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டிப்ளமோவுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது, டிப்ளமோவுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. வெளிநாட்டில் டிகிரி முடிச்சிருந்தா ஈஸியாக வந்து வேலை கிடைக்குது. மெயினாக வந்து சிங்கப்பூரை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லா வீடியோவுமே போடுவேன். சிங்கப்பூர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு எஸ்பாஸ் இபாஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி டிகிரி முடித்தது மட்டும் கிடையாது, அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது டிப்ளமோ சூஸ் பண்ண வேணாம், டிகிரி சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிப்ளமோ முடித்தாலும் அடுத்தது டிகிரியும் கண்டிப்பாக முடிச்சிருங்க. ஓகே, டிப்ளமோ முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக டிகிரி ஜாயின் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி டிகிரியும் முடிச்சிருங்க. அப்போ தான் நல்ல வேல்யூ. அப்படி இல்லையா 10th 12th முடிச்சுட்டு டேரெக்டாக டிகிரி ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது பிஎஸ்சி நர்சிங். ஃபஸ்ட் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தான். இந்த கொரோனாவுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு இந்த நர்சிங் கோர்ஸுக்கு வந்துட்டு வேல்யூ ரொம்பவே அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வெளிநாடுகள் எல்லா நாட்டிலையுமே ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கும். சேலரியும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தது நீங்கள் எஸ்என்பி எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு எக்ஸாம் எழுதணும். அது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வேலை கிடச்சிரும். சேலரியும் ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேலரி எடுக்க முடியும். இதில் என்ன அப்படின்னா எஸ்என்பி எக்ஸாம் எழுதுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எஸ்என்பி எக்ஸாமை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சரி, மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் சரி, சாப்பாட்டுக்கு அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்துட்டு மவுசு குறையவே குறையாது எந்த காலத்துலையுமே. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கோர்ஸு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் செஃப்பாக வந்து நீங்கள் நிறையா பயிற்சி எடுத்துக்கோங்க. நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா கற்றுக்கிற மாதிரி பாருங்கள். ஷெஃப்க்கு தான் ரொம்ப அதிகமான வேல்யூ. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், ஷெஃப்பாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அருமையான வேகன்சி எல்லாமே நிறையா இருக்குது. சேலரியும் ரொம்ப நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் சாய்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். இப்போ நான் சொன்னது எல்லா துறையுமே பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே மவுசு குறையாத துறை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நர்சிங் வந்து புதுசாக வியாதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சாப்பிட்றது என்றைக்குமே மவுசு குறையாது. அடுத்தது 3வது இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா சிவில் கட்டடத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பில்டிங் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடே இருக்குது. இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி கட்ட மாட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டாக தான் கட்டுவாங்க.
கட்டுவாங்க. அப்படி கட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 100 வருஷம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோடனே அந்த வீட்டை இடிச்சிட்டு திருப்பி புதுசாக கட்டுவாங்க. ஸோ வந்து மவுசு குறையவே குறையாது கட்டடத்துறையை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எந்த ஃபீல்டுலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்லா கற்றுக்கங்க. ஓகேங்களா? இப்போ சிவில்னால் நீங்கள் கட்டடம் கட்ட தெரியணும். சும்மா அங்கே போய் புக்கில் படித்து எழுதி அது மட்டும் போதாது. அந்த ஃபீல்டில் டிராயிங்லேருந்து ஆட்டோகேட்லேருந்து எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக கற்றுக்கங்க. ஓகேங்களா? கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி என்றைக்குமே குறையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் வந்து என்றைக்குமே மவுசு குறையாது. இப்போ நான் சொல்கிற எல்லா வேலைக்குமே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் சேலரி 70,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் ரொம்ப மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் தான். சிஎன்சி மைலிங்கு, ஃபிட்டிங்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ரேட்டர் அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக வந்து ஆப்ரேட் பண்ண கற்றுக்கங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு வேலையை பற்றியுமே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ கோர்ஸ் சேர்றதுலேருந்தே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையும் நல்லா கற்றுக்கங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டோகேடை ஃபுல்லாக கற்றுக்கங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போயே ஒரு இன்ஜினியர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி கூட உங்களுக்கு ஃப்ரீ டைம்குள்ளே அவர் கூடலாம் போய் நீங்கள் படிக்கிறதுன்றது ரெண்டாக தான். ஆனால் நீங்கள் டிகிரி முடிக்காமல் போக முடியாது. பட் படிக்கிறத ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நல்லா கற்றுக்கங்க. இப்போ இந்த 5 படிப்புமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 படிப்புமே வந்துட்டு நீங்கள் படித்தோடனே வெளிநாடு போயிட முடியாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மினிமம் வந்துட்டு 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேலரியும் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா படித்து நல்லா கற்றுக்கணும். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி. நீங்கள் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே அப்ரூவல் கிடைக்கும். எல்லா யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே வேல்யூ உண்டு. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய யூனிவர்சிட்டிக்கு தான் வந்துட்டு நிறையா வந்து ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்ரூவல் கிடைக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளே வந்து டிஇபி பாஸில் நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் தான் அப்ரூவல் ஆகுது. மற்ற யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவல் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஜாப்புக்கு மட்டும்தான், மற்ற ஜாப்புக்கெல்லாம் நான் சொல்ல வரல. ஸோ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணல கொஞ்சம் நல்ல யூனிவர்சிட்டியாக செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டில் படிங்க. யூனிவர்சிட்டி நல்லா செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கேதர் பண்ணிக்கோங்க. அரியர் மெயினாக இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% ஷியூராக வந்து நீங்கள் வெளிநாடு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேல்யூவான கோர்ஸு. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக சிங்கப்பூர் வெளிநாடு போயிடலாம். சிங்கப்பூர் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சிங்கப்பூர்லேயும் கொஞ்சம் அதிகமான வேல்யூ இருக்குது. சிங்கப்பூர்னால் ஏன்னா நான் எப்போயுமே சிங்கப்பூரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அடிக்கடி சிங்கப்பூர்ன்ற வார்த்தை வந்துடுது. நீங்கள் சிங்கப்பூர் தான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போலேருந்தே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எங்கே என்னென்ன வேகன்சிஸ் வருது, என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்ற எல்லா தகவலையும் ரெகுலராகவே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிங்கப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். படிப்பை முடித்தோடனே நம்ம மூலமாகவே கூட நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலு, ஃபேஸ்புக் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா படிங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.